ஆவடி பகுதியில் 1381 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளரிடம் கேட்கலாம். பார்த்தசாரதி, இவ்வளவு தங்கம் பிடிபட்டு இருக்கு, அதற்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா? எங்கு அந்த தங்கம் கொண்டு செல்லப்பட இருந்தது? அது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது அமலா, இன்று வேப்பம்பட்டு பகுதியில வாகன சோதனையில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் அவ்வழியாக ஒரு மினி லாரியை பிடித்து சோதனை செய்தனர். அந்த மினி லாரியில பாத்தீங்கன்னா ஒரு 1381 கிலோ தங்கம் இருந்ததை கண்டுபிடித்த அதிகாரிகள் அந்த லாரியில கிட்ட விசாரிச்சாங்க. அதுல அவர்களிடம் உரிய ஆவணம் ஏதும் இல்லாம இருந்தது. விசாரிக்கையில இது திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கொண்டு போவதா அதிகாரிகள் தரப்புல அதிகாரிகளுக்கு விளக்கம் அளிச்சாங்க. உரிய ஆவணங்களை கொண்டு சமர்ப்பிக்கிறதா கூறியிருக்காங்க. இதுக்கான தகவலை அங்க இருக்கிற தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமாருக்கு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. உரிய ஆவணங்கள் கிடைக்க பெற்றதுடன் இந்த தங்கம் திருப்பதிக்கு தேவஸ்தானத்துக்கு கொண்டு செல்ல வழிவகை செய்யப்படும் என்று அதிகாரிகள் தரப்புல கூறப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் ஆவணங்கள் இல்லாததால இந்த தங்கத்தை கருவூலத்தில் ஒப்படைக்கான பணியையும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். அமலா, பார்த்தசாரதி, 1381 கிலோ தங்கம் அப்படின்றது அதிகப்படியான தங்கம். இந்த நேரத்துல தேர்தல் பறக்கும் படை தொடர்ந்து சோதனையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த மாதிரி எந்தவித இதுவும் இல்லாம அதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. திருப்பதி தேவஸ்தானத்துல இருந்து யாரேனும் தொடர்பு கொண்டார்களா தேர்தல் அதிகாரிகளை? இதுவரை திருப்பதி தேவஸ்தானம் தரப்புல இருந்து எந்த அதிகாரியும் தொடர்பு கொள்ளவில்லை. இதே போல அதிக அளவு தங்கம் நம்ம இந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியில ஆரம்பாக்கம் பகுதியில் இருமுறை 88 கோடி மதிப்பிலான வெள்ளி நகைகள் பிடிபட்டு, அடுத்து தங்கமும் அதே பகுதியில சி சிட்டியில இருக்கிற தனியார் நிறுவனத்திலிருந்து சென்னைக்கு வங்கி கொண்டு போனது பிடிக்கப்பட்டது. இப்போ தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்க இந்த தங்கம் உரிய ஆவணம் இருக்கு என்ற தகவலை கொண்டு வந்த அந்த ஊழியர்கள் தெரிவித்திருக்காங்க. இப்ப ஆவணத்தை சரிபார்க்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமலா, பட்டு பகுதியில் 1181 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பார்த்தசாரதி வழங்க கேட்டோம். பார்த்தசாரதி, இந்த தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டு எவ்வளவு நேரம் ஆகிறது? பார்த்தசாரதி, இந்த தங்கம் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டு சுமார் அரை மணி நேரம் ஆகிறது. இந்த விவரங்களை அளிப்பதுல அந்த ஊழியர்கள் சரியான தகவலை இதுவரை அளிக்காதனாலே அந்த ஆவணங்கள் வரட்டும் என்ற ஒரு காரணத்துக்காக தேர்தல் பறக்கும்படி அதிகாரிகள் அவங்களை அங்கேயே நிறுத்தி வைத்துள்ளனர். இது குறித்த தகவலையும் ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமாருக்கு தெரியப்படுத்திருக்காங்க. அமலா, பறக்கும் படை அதிகாரிகள் திருப்பதி தேவஸ்தான ஊழியர்கள் யாரேனையும் தொடர்பு கொண்டு இது குறித்து ஏதேனும் கேள்வி எழுப்பப்பட்டதா? அந்த மாதிரி எந்த ஒரு தகவலையும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில தேர்தல் பறக்கும் படையினர் இல்ல. அந்த வாகனத்துல மொத்தம் எங்கிருந்து இந்த தங்கம் கொண்டு செல்லப்படுகின்றதோ அந்த தரப்பிலிருந்து ஆவணங்களை பெறுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வராங்களாம். இப்போது அந்த பிடிபட்ட தங்கம் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது பார்த்தசாரதி? அதே வாகனத்துல தற்போது இந்த வைக்கப்பட்டிருக்கு. அது சீல் செய்யப்பட்ட அந்த வாகனத்துல தற்போது போலீசாரும் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளனர். அமலா, நாளை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில பறக்கும் படை சோதனை என்பது தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில எவ்வளவு அதிகாரிகள் இந்த சோதனையில ஈடுபட்டிருக்காங்க அந்த பகுதியில? திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிக்கு என்று தனியாக ஏற்கனவே நியமிக்கப்பட்ட பிளைங் ஸ்குவாட் எனப்படும் பறக்கும்படை அதிகாரிகளும் எஸ்எஸ்டிஎம் என்று சொல்லப்படுகிற இன்னொரு பிரிவினரும் என ஒரு 4 இடங்கள்ல தீவிர சோதனையில ஈடுபட்டு வராங்க. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இடத்துல ஊத்துக்கோட்டை செல்லக்கூடிய ஆந்திர மாநிலம் செல்லக்கூடிய பகுதிகளில் சோதனை நடைபெற்றது. அதே போன்று ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு செல்லக்கூடிய பகுதியில் சோதனை தீவிரமாக நடைபெறுகிறது. வேப்பம்பட்டு பகுதி என்பது ஆவடி தொகுதியை ஒட்டி உள்ள பகுதி என்பதால் அந்த பகுதியில தீவிர சோதனை ஈடுபட்டு வராங்க. அப்படி சோதனையில் ஈடுபடும் போதுதான் இன்னைக்கு அந்த தங்கம் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டு சோதனை நடைபெற்று விசாரணைக்கான ஆயத்த பணிகள்ல அதிகாரிகள் ஈடுபட்டு வராங்கம்மா. இதுவரை அந்த பகுதியில இந்த மாதிரியான தங்கம் பிடிபட்டு இருக்கா பார்த்தசாரதி? ஆவடி தொகுதியிலும் பிடிபட்டதில்லை. அதே போல திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியிலும் பிடிபட்டதில்லை. தற்போது நாடாளுமன்ற தொகுதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள சூழலை நாளை இது 2வது முறையாக தங்கம் அதிக அளவு பிடிபடுகிறது. இதற்கு முன்னர் ஆரம்பாக்கம் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆரம்பாக்கம் சோதனை சாவடியில் காவல் நிலையம் முன்பே வைத்து அங்குள்ள காவல் ஆய்வாளர் குமரன் பரிசோதனை செய்த போது பிடித்துள்ளார். உடனடியாக அந்த ஆவணங்கள் சரிபார்ப்பு முடிவடைந்து 2 மணி நேரத்துக்குள் அந்த தங்கங்களை ஒப்படைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கதா.
ஆவடியை அடுத்த வேப்பம்பட்டு பகுதியில் 1381 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்டதால் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பார்த்தசாரதி வழங்க கேட்டோம். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பார்த்தசாரதி.